வந்துட்டேன். இந்த ஒர்க்கு நம்ம பசங்க செஞ்சிட்ருக்காங்க பின்னாடி. இன்றைக்கி கொஞ்சம் பாதி பேர் செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒர்க்கு கம்மி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரெகுலர் போகிற பக்கம் வேலை இல்லை, வேறு பக்கம் கேட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் வேலை தீனா வேலை முடிஞ்சு. ஒர்க்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் மில்லுக்குள்ளே தான் ஆகி போட்டிருக்காங்க. இப்போ மட்டன் மில் ஆஃபில் இருக்குது. போய் நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். காய் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது. மட்டையே விட மாட்டேங்கிற அளவுக்கு இருக்குது. நேற்று நம்ம ஒர்க்கு போனது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு காய். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. மட்டையை விட்டு வந்து காயை விட்டு மட்டையை வெளியே எடுக்கிறது ரொம்ப சிரமப்படுத்த எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இல்லை பார்த்திங்கன்னா நம்ம தமிழா வந்து கையில் வசி போட்டான். அவனே வாண்டடா வீடியோன்னா சொல்கிறான். பாருங்க நம்ம வேலை பார்த்தீங்கன்னா எப்படி ரத்தம் செஞ்சு உழைக்கிறதுங்க அப்படிங்கிறது இதுதான். அது என்ன தலை? அது மூலிகை. அதனால கசக்கி வைக்கணும். குப்பமேனி தலை தானே அது. வேறு மேனி பாருங்க, மேனி ஆயிக்குதுன்னு. குப்பமேனி அது இப்படி பிதுக்கு. இது போச்சுன்னா கைய எரி பாரமா இருக்குமல்ல. சரி இப்போ காசு இருந்தா தண்ணி பிடிச்சிட்டோம். காசு வந்தாங்கிற மாதிரி அப்படியே அமுத்தி பிடி. இப்போதானே பிளட் அதிகமாக வருது. சக்கரை பார்த்தீங்கன்னா இந்த வசி தான் ஊசிட்டு தான் அதில் எப்படி வசி மேலே வந்துருக்கு பாருங்க. கரெக்டாக கையில் ஏற்றிருக்கான். காய் திரும்பிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் கையில் கரெக்டாக ஏற்றிட்டான். மக்களே இது பார்த்திங்கன்னா சிங்கனூர் வந்தோம், தண்ணி குடிக்கு வந்தோம். இந்த பைப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி லீக்கேஜ் ஆகிற தண்ணி கீழே தான் போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி பைப் திறந்தால் தண்ணி வர மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அதை தண்ணி குடிக்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக கீழே தான் போயிட்டுருக்கோம். எந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள்.